ஓய்வை அறிவிக்கப் போகும் சிஎஸ்கே கேப்டன் தல தோனி அவர்கள் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை தற்பொழுது அப்டேட்டை கொடுத்துருக்காரு. தொடர் தோல்வியின் சிஎஸ்கே உடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 போட்டிகள் தோல்வி சந்திச்சிருக்காங்க. ஸோ அதனால் தல தோனி அவர்கள் மனம் முடிஞ்சு அந்த தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு. ஸோ அதனால் இந்த சீசனோட தல தோனி அவர்களுக்கு கடைசி சீசனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா தல தோனி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 43 வயசு ஆயிடுச்சு. ஸோ இவருடைய வயசில் யாருமே இப்படியாப்பட்ட ஒரு அசாத்தியமான சாதனையை யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த வயசுலேயும் அவ்வளவு ஒரு சூப்பரான கீப்பிங் பண்ணிகிட்ருக்காரு. 20 ஓவர் ஃபீல்டிங் நிற்கிறாரு, பேட்டிங்கே கடைசியில் ஆடுறாரு அப்படின்னும்போது ஸோ எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஃபிட்னஸை தல தோனி அவர்கள் வச்சிருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பட் தோனி அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அறிவித்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய நிலைமை ரொம்ப கவலைக்கிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் தல தோனி அவர்கள் என்னதான் ரிட்டையர்மெண்ட் அறிவித்தாலுமே சிஎஸ்கேவுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் தல தோனி அவர்களுக்கு பங்கு இருக்குது. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து அவரை மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை அவருக்கு சிஎஸ்கேனி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தோனி அவர்கள் கிரவுண்டில் நம்ம நின்று பார்க்க மாட்டோம். பட் இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த டக் அவுட்டில் உட்காந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பை நமக்கு எல்லாருக்குமே க்ரியேட் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சிஎஸ்கேவுடைய ரசிகர்களுக்கு கண்டிப்பாக தோனி அவர்கள் ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்தால் கண்டிப்பாக அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சிஎஸ்கேவிற்கு இன்னும் ஒரு போட்டி மட்டும்தாங்க இருக்குது. குஜராத் டைட்டன்ஸோட ஒரு போட்டி இருக்குது. ஸோ அந்த போட்டியோட தல தோனி அவர்கள் ஓய்வு அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90% அவர் ஓய்வு அறிவிப்பதற்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய நிலைமை ரொம்ப இக்கட்டான சூழல் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எவ்ரி மேட்ச் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணை பார்க்கணுமே அந்த தோல்விக்கு பிறகு. ஸோ அந்தளவுக்கு எமோஷனல் அவர்கிட்ட இருக்குங்க. ஸோ அப்படி அந்த அளவுக்கு தல தோனி அவர்கள் அந்த தோல்வி ஏற்க முடியாத நிலைமையில் இருக்கார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு சரியான நேரம், ஓய்வை அறிவிப்பதற்கு இதுதான் கரெக்டான நேரம். ஸோ நம்மளுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயரை எடுத்துகிட்டு விட்டால் ஸோ சிஎஸ்கேவுடைய இந்த நம்முடைய பயணம் முடிவுக்கு வரும்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் முடிவு செஞ்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இதை யாராலையுமே மாற்ற முடியாதுங்க. தல தோனி அவர்கள் ஓய்வு அறிவிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருந்தால் கண்டிப்பாக அறிவிச்சு தான் ஆகணும். பட் இருந்தாலுமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்குமே தல தோனி அவர்கள் ரிட்டையர்மெண்ட் குறித்து எந்த ஒரு தகவலுமே மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லலை. ஸோ அதனால் மோஸ்ட்லி தோனி அவர்கள் அடுத்த சீசன் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் தோனி இருக்கிற இந்த நிலைமையை பார்த்தா மேபி அடுத்த மேட்சே அவருக்கு கடைசி மேட்சாக இருக்குமோ. இந்த 2025 சீசன் தோனியுடைய கடைசி பயணம், ஐபிஎல்லில் மஞ்சள் ஜெர்சியில் அவருடைய கடைசி பயணத்தை பார்க்க போகிறோமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே தோல்வியை சந்தித்தது. அதுக்கு பிறகு பல விஷயங்களை தல தோனி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாஸ் போகிறதுக்கு முன்னாடி பேசின விஷயத்தில் கூட நான் கண்டிப்பாக இன்னொரு சீசன் அனதர் சீசன் கூட அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலுமே தல தோனி அவர்கள் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. அடுத்த போட்டி குஜராத்துக்கு எதிரான போட்டி கடைசி போட்டியாக இருக்குது. அந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தல தோனி அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆண்டுகள் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு வருஷத்தில் அவர் என்ன டிசிஷனோட எடுக்கலாம். மேபி இப்போ கூட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கலாம். அப்படி இல்லைனா கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கூட அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவருடைய ஹெல்த்தை பொறுத்து அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல டிசிஷன் எடுப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த டிசிஷனால் சிஎஸ்கே ரசிகர்கள் எந்த அளவுக்கு தோனி அவர்களை நேசிக்கிறாங்க, ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஃபேனாக அவரை வச்சுருக்காங்க அப்படின்றது அளவுக்கு அவருடைய ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக சொல்ல போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ தோனியுடைய ஓய்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள்னா, ஒருவேளை தோனி அவர்கள் ஓய்வை அறிவிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியில் இருக்குது. பட் இருந்தாலுமே அவருடைய ரியாக்ஷன்லாம் பார்த்தா இந்த சீசனோட அடுத்து குஜராத்துக்கு எதிரான போட்டியிலே அவருடைய கடைசி ஐபிஎல் பயணமாக இருக்குமா அப்படின்ற அளவுக்கு எல்லா ரசிகர்களையுமே யோசிக்க வச்சிருக்காரு அப்படின்னும் போது ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இன்னொரு சீசன் ஆடினார்னா கண்டிப்பாக அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. ரசிகர்கள் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. பட் தோனிக்கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வரப்போகுது, ஸோ என்ன சொல்ல போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அந்த மேட்ச் வரும்போது திக்குன்னு இருக்குங்க. எங்கேயாச்சும் தோனி அவர்கள் ஓய்வை அறிவிச்சிருவாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு யோசனை இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒரு பக்கம் தோனி ஓய்வை அறிவித்தார் அப்படின்னா ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யார் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ தல தோனி அவர்கள் இந்த சீசனோட ஓய்வை அறிவித்தார் அப்படின்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒரு தரமான பிளேயரை சிஎஸ்கேனி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம ரிஷப் பண்ட் அவர்களை அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க. இப்போ லக்னோவில் பார்த்தீங்கன்னா அவர் 27 கோடி ரூபாய்க்கு மெகா ஆக்ஷனில் தட்டி தூக்குறாங்க. பட் இந்த சீசன் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அவருடைய
கேப்டன்சி ப்ரெஷர் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அவருக்கு இருக்குங்க. ஸோ அதனால் வந்து அவருடைய சக்ஸஸ் வந்து இந்த சீசன் இல்லாமல் போயிடுச்சு. மேபி வந்து அடுத்த சீசனில் வந்து ரிஷப் பண்ட் அவர்களுக்கு 27 கோடி ரூபாய் அவருக்கு கொடுக்கணுமா அப்படின்ற அளவுக்கு லக்னோ ஓனருக்கு வந்து கேள்வி எழுப்பியிருக்கும். ஸோ அதனால் மேபி கண்டிப்பாக அவரை வந்து வெளியே விடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி வெளியே விட்டாங்களன்னா அவருக்கு 27 கோடி ரூபாய் கொடுத்து அவரை இது பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 27 கோடி அவங்க கிட்ட இருக்கும். அதை வச்சு குவாலிட்டியான பிளேயர் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக பிளான் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி தல தோனி அவர்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ரிஷப் பண்ட் அவர்கள் எல்லோ ஜெர்சியில் சிஎஸ்கேவிற்கு கிளம்புறாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகர்கள் அவ்வளோ ஒரு ஆனந்தத்தில் இருப்பாங்க. இந்த சீசனே அவரை வந்து பிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 27 கோடி ரூபாய்க்கு போனது தான், அந்த ஐ லெவலுக்கு போனதுனால தான் ஒரே ரீசன் அவரை வந்து சிஎஸ்கேனி வந்து அவர் எடுக்கிறதுக்கு போகாமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்திருக்குங்க. இப்போ டெஸ்ட் டீமுக்கு வந்து அவரை வந்து கேப்டன்சியாக போடலாமா அப்படின்ற அளவுக்கு பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய விக்கெட் கீப்பிங்கில் வந்து சூப்பராக இருக்குது. தோனிக்கு ஈக்குவலாக வந்து நல்ல விக்கெட் கீப்பிங்கும் குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின் போது கண்டிப்பாக சிஎஸ்கேனி ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயரை வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேவுடைய பிளேயிங் லெவலில் வந்து ரிஷப் பண்ட் அவர்களை கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பத்ரினாவையும் சிவம் தூபே, ருத்ராஜ் கைக்வாட், நம்ம ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கோடி 13-12 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரைஸ் மணி கொடுத்து தான் அவங்கள வந்து தக்க வச்சாங்க. ஸோ சிஎஸ்கே இந்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க எல்லாரையுமே வந்து தேவையில்லாத பிளேயரெல்லாம் ஐ லெவல் கொடுத்து ரிட்டர்ன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாருமே ரிட்டர்ன் பண்ணாமல் வெளியே ரிலீஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக வந்து அவருக்கு சேலரி கொடுத்து ஆக்ஷன் எடுக்க முடியுமோ எடுத்துட்டா சிஎஸ்கே கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு குவாலிட்டியான தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து சிஎஸ்கேனி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ அதை தான் வந்து எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கேவுடைய அந்த லெவல் எப்படி இருக்க போகுது, ரிஷப் பண்ட் அவர்கள் சிஎஸ்கேனிக்கு வந்தால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு சிஎஸ்கே வந்து அந்த மினி ஆக்ஷனில் கண்டிப்பாக பிளானோடு இருப்பாங்க. யார் யார் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதற்கொண்டு எல்லா பிளானுமே இப்போ இருந்து போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. தல தோனி அவர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்காத பட்சத்தில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரிஷப் பண்ட் அவர்கள் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அடுத்த சீசனில் மேபி 1 more சீசன் வந்து அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நம்ம ரிஷப் பண்ட் அவர்களுக்கு சிஎஸ்கே பிளான் பண்ண மாட்டாங்க. வேறு யாராச்சும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சிஎஸ்கேனி பிளான் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, தல தோனி அவர்களின் ஓய்வு எந்தளவுக்கு ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்த போது, ஸோ அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் யாராக இருக்கும் அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ சிஎஸ்கேவுடைய டீமில் கண்டிப்பாக தோனிக்கு தனி இடம் உண்டு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக ஒரு பிளேயராக இல்லைனா கூட சிஎஸ்கேவுடைய கோச்சாக கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய டக் அவுட்டில் அவரை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த சீசன்லாம் கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஸோ தோனியின் ஓய்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி தல தோனி அவர்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு யார் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, ரிஷப் பண்ட் இந்த ரோலுக்கு கரெக்டாக இருப்பாரா, தோனியுடைய இடத்த வந்து ஃபீல் பண்ணுவாரா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.